இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் என் அப்பாவின் சமூகத்தில் நான் கிருபை கத்தர் கொடுத்தீர் உமக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற வேளையில் நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை அதனுடைய வழி நடத்துதலை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். என் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். இறைவேந்தன் இயேசு என்ற நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகள் எல்லாருக்கும் என் அருமையான வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொண்டு கிருபையும் சமாதானமும் உங்களை ஆட்கொள்ளும்படியாக இறைவனை வேண்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து கடந்த ஞாயிறு முதற்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கொடையாக, அருங்கொடையாக, விசேஷித்த மகாபெரிய ஒரு ஆசீர்வாதமாக கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனிதனுக்கு, சுருங்க சொல்லப்போனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம் அந்த பரலோக ராஜ்யம், அந்த நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அதை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அந்த காரியங்களை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் கடந்த வாரம் என்னவெல்லாம் சிந்தித்தோம் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க போவோம். இதெல்லாம் மறந்துட்டோம். ஆமாம், நல்ல இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் 3 காரியம், போன சண்டே 3 காரியத்தை சிந்தித்தோம். சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் 1, 2 சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டும் ரோமர் 2, வெரி குட். 3வது தேவனுக்காக இழக்கிற காரியத்தை என்ன பண்ணுறாங்க? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்குண்டானவன். கடந்த வாரத்தில் புதன்கிழமை அவன் தான் பேசணும்ல, புதன்கிழமை என்ன பேசணும்? பாடுகள் பாடுகளின் வழியாக தான் என்ன பண்ணோம்? குறுகிய வாசல், விரிவான வாசல். ஸ்தோத்திரம். இல்லை, அதுக்கு இணையா இன்னொரு வார்த்தை சொன்னேன். சரி, நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் அதான் அது என்ன சொன்னேன் வார்த்தை 2 எடுத்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அது 18ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். மற்ற 18 அது வருகிறது, மற்ற 7:14 வருகிறது. சரி, இப்பொழுது யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து சில குறிப்புகளை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே அவனுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதற்கு ஆண்டவர் இங்கே சொல்லுகிற அழகான ஒரு காரியம். இது எப்படி ஆண்டுடைய வாயிலிருந்து வருகிறது, எப்பொழுது வருகிறது, எந்த சூழ்நிலையில் வருகிறது என்று பார்க்கிற பொழுது, ஒரு நல்ல சத்தியம் அறிந்த ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து சில காரியங்களை அவன் கேட்கிறான். அப்பொழுது அந்த வார்த்தை இங்கே எப்படி வருகிறது? யூதருக்குள்ளே அதிகாரியாக நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான் என்று அந்த மனிதனுக்கு பிரதியுத்தரம் சொன்னதை வேதம் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மனிதன் என்ன நினைக்கிறார்? இவ்வளோ வல்லமையாக ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார், இவ்வளோ வல்லமையான அற்புதமான காரியங்கள் எல்லாம் இவர் செய்கிறார். அப்படி அவர் செய்கிறபடினாலே அவர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர், ஆகவே இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்று சொல்லுகிறபடி ஆண்டவர் சொல்லுகிறார்,
முக்கியமான காரியத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதெல்லாம் இருக்கட்டும்பா, ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்கவே முடியாது, பார்க்கவே காணவே முடியாது. உள்ள நுழைந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன பண்ண முடியாதா, தேவ ராஜ்யத்தை, கடவுளுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்கவே காணவே முடியாது. இதை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் மோசேக்கு காரியத்தை சொன்னார். எப்பா, நீ கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியாது, ஆனால் கானான் தேசத்தை உனக்கு என்ன பண்றேன், நான் காண்பிக்கிறேன் அப்படின்ற நேப்பா மலையிலே கொண்டு போய் நிறுத்தி வைத்து அந்த கானான் தேசத்தை காண்பித்ததாக சத்தியம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. அதே போல இங்கே சொல்லுகிறார், ஒரு மனிதன் மறுபடியுமாக பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் தேவராஜ்யத்தை காணவும் முடியாது, இல்லை பிரவேசிக்கவா முடியாது என்பதை இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். மறுபடியும் பிறக்கிற ஒரு காரியம் ரீபர்த் என்று வருமே, அது மறு ஜென்மம் அல்ல. அதை தான் இவன் தவறாக புரிந்து கொள்கிறான். புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், இது எப்படி ஆகும்? 6வது வசனம் 7வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. 6வது இருக்கட்டும். ஆச்சரியப்பட வேண்டாம். ஆமீன். நிக்காதேம 4வது வசனத்தில் ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி மறுபடியும் பிறப்பான், எப்படி பிறக்க முடியும்? அவன் தான் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா? அவனுடைய பர்செப்ஷன், அவனுடைய காம்ப்ரிஹென்ஷன், அவனுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா, அவனுக்கு மறுபடியும் பிறக்கணும்னு தாய் வயிற்றுக்குள்ளே மறுபடியும் போயிடணும், மறுபடியும் தாயின் வயிற்றுலேருந்து என்ன பண்ணோம், பிறக்கணுன்ற அந்த அந்த சிந்தனை அவனுக்கு வந்து விட்டது. அப்படி அவன் கேட்குறான். அது குறித்து ஆண்டவர் இங்கே விளக்கம் கொடுக்கிறார். அது வல்லப்பா, மனிதன் மறுபடியும் என்ன பண்ணான், புது வாழ்க்கைக்குள்ளாக திரும்ப வேண்டும், புது பிறப்புக்குள்ளாக அவன் வர வேண்டும் என்று சொல்லி இன்னொரு 2 காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, மனுஷன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால், அந்த வார்த்தையை வாசிங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். நம்முடைய வார்த்தையில் இதை சொல்லப்போனால் சத்தியமா சொல்றேங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சத்தியமா, காட் ப்ராமிஸா சொல்றன்ற மாதிரி ட்ரூலி சொல்றார். உண்மையாகவே மெய்யாகவே, இன்னொரு முறை மெய்யாக மெய்யாக நான் சொல்றேன், மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. எப்பொழுது அப்படின்னா, அவன் ஜலத்தினாலும் ஆவினால பிறவாவிட்டால் என்ன பண்ண முடியாதுங்க, அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. unless a man born again, unless a man born by water and by spirit, he cannot enter into the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்குள்ள அவன் பிரவேசிக்க முடியாது என்பதை ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறார். இது என்ன அப்படின்னா, 3 ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதற்கே நிறைய பேர் இன்னும் இடம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக பரிசுத்த யோவானிடத்தில் வருகிறார். இது ஒரு முன்மாதிரி. என்ன முன்மாதிரி? எல்லாரும் ஜலத்தினாலே கண்டிப்பாக நிச்சயமாக ஞானஸ்தானம் பெற்று ஆக வேண்டும். முதல் படி என்னானோ கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், ஞானஸ்தானம் எடுத்தாகணும். அதற்கு ஏசப்பாவே தன்னை மாதிரியாக என்ன பண்ணாருங்க, அவர் தன்னை மாதிரியாக காண்பித்தார். ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக யோவான் இடத்துல வந்து யோவான் ஸ்நானகிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார். அப்பொழுது பரிசுத்த யோவான் ஞானஸ்தானகன் என்ன சொல்லுகிறார், அப்பா நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிற பொழுது, இப்பொழுது இடம் கொடு, தேவ நீதியை நான் நிலை நிறுத்த வேண்டும். இப்பொழுது என்ன பண்ணுங்க, இடம் கொடு அப்படின்னா அர்த்தம். இப்போ ஒரு முன்மாதிரியை நான் காண்பிக்கிறேன், இந்த முன்மாதிரியை தான் என்னை பின்பற்றுகிற எல்லாரும் பின்பற்ற வேண்டும். இது முதல் படி. அதற்கு அடுத்ததாக யோவான் ஸ்நானகன் எப்படி சொல்லுகிறார், அது மார்க் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிங்க. மார்க் 1:8. நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நான் உங்களுக்கு ஜலத்தினாலே கொடுக்கிறேன், ஆனால் அவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார்.
என்று அப்பொழுது அவன் முன் அறிவித்தான். அது ஒரு ப்ரெடிக்ஷன், அது ஒரு ப்ராபசி. ஆவினாலே மனுஷன் பிறக்கணும், ஜலத்தினாலே மாத்திரமா ரெண்டுத்திலும் பிறக்கணும். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், இன்னும் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை என்ன பண்ணல, பெற முடியல. அநேகர் ஞானஸ்நானமே ஒன்றும் எடுக்கல, ஞானஸ்நானமே என்ன பண்ணல. இன்னும் அநேகர் ஆதி முறைமையின்படி தெளிப்பு ஞானஸ்தானத்தோடு அல்லது குழந்தை பிரதிஷ்டை பண்ணுகிறோமே அந்த ஞானஸ்தானம் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வேதத்திற்கு அது புறமானது, வேத வழிகாட்டுதலுக்கு அது புறமானது. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்து ஒரு முன்மாதிரியை முழுக்க ஞானஸ்தானத்திற்கு முன்மாதிரியை வைத்தாரோ அதை போல எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது அவசியம். ஞானஸ்தானத்துக்கு பிறகு இன்னும் ஒரு விசேஷித்த ஆவின் அபிஷேகத்தை, ஆவின் ஞானஸ்தானத்தை ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நிச்சயமாக என்னத்தை பெற்றுக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை. ஆவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றாரு, ஆவினாலே மாத்திரமல்ல பரிசுத்த ஆவினாலும் அவன் என்ன பண்ணும், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடிய பரிசுத்த ஆவின் அபிஷேகம் வேண்டும். பரிசுத்த ஆவின் அபிஷேகம் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே மறுபிறப்பு என்று சொல்லப்படுகிறது. மனிதன் மரித்து, பாவத்திற்கு மரித்து ஒரு புதிய காரியத்திற்கு அவன் எழுந்து கொள்ளுகிறான். ஞானஸ்தானம் மறுபடியும் ஒரு ஞானஸ்தானம், அது அக்கினி ஞானஸ்தானம், அது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். வசனம் சொல்லுகிறது, காத்திருந்தார்கள், அக்கினிமயமான நாவுகள் வந்தது. அக்கினிமயமான நாவுகள் எரிகிற அக்கினிமயமான நாவுகள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவரும் நிரப்புகிறது. அவர்கள் நிரம்புகிறார்கள், தேவ மகிமையை பேசுகிறார்கள். ஆக இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைவதற்கு வழிகாட்டுதலாக ஞானஸ்தானம் ஒரு வழியாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்து இன்னும் தேறி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். நீங்க காத்திருங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு முறை என்ன பண்ணுங்க, காத்து கொண்டிருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படியே அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட நாளுக்கு 50வது நாளிலே அவர்கள் மீது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. பிறகு பெரிய பெரிய காரியங்களை அவர்களால் செய்ய முடிந்தது. ஆண்டவருக்கு சாட்சியாக, ஒளியாக, தீபங்களாக, இரத்த சாட்சிகளாக அவர்கள் தைரியமாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆகிய எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மறுபடியும் பிறக்கிற காரியம் என்பதில் நிறைய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. மறுபடியும் அதுதான் அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம், சிறு பிள்ளை போல மாறணும்னு சொன்னமே, இது ஒரு மறுபிறப்பு தான். மறுபிறப்புன்றது என்ன அப்படின்னா, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறோம். ஞானஸ்தானத்துக்கு ஒரு ஞானஸ்தான வகுப்பு எடுக்கிற பொழுது சில காரியங்களை சொல்வதுண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில கால திட்டங்கள், பருவங்கள் உண்டு. திருமண பருவம், திருமணத்திற்கு முன்பு எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் திருமணத்திற்கு பின்பு ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை நடத்துவதற்கு இருவருமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அது ஒரு அழகான ஒரு உடன்படிக்கை. ஒருவருக்காக ஒருவர் செய்கிற கல்யாணத்துக்கு முன்பது எப்படியோ இங்கே ஒன்று இங்கே இப்படி இருந்தால் இங்கே போனோம், என்னென்ன பண்ண பொறுப்பில்லாத எங்கே எப்படியோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு நாருங்க ஒரு புதிய கண்ட்ரோல்டு லைஃபுக்குள்ளாக நாம் வருகிறோம். அது ஒரு புதிய வாழ்வு. அதே போல் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கிறது. ஞானஸ்தானம் முன்னாடி எப்படியே இருந்தோம், நம்முடைய நாவுகளும் நம்முடைய கால்களும் நம்ம கண்களும் நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாமே அது ஒரு மாதிரி இருந்தது. அது எப்படி இருந்தது, அது ஒரு மாதிரி. எப்போ ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி அது ஒரு மாதிரி இருந்தது. வாய் திறந்தால் அது வேறு மாதிரி வரும், கோபம் வரும், அது வரும், இது வரும், எல்லாம் வரும். என் ஸ்டைல் வேறு, என் நடை வேறு, எல்லாம் வேறு, எல்லாமே மாறி. ஆனால் ஞானஸ்தானத்துக்கு பிறகு வருது பாருங்க, ஒரு புதிய வாழ்வு. என்ன வாழ்வு? ஒரு புதிய வாழ்வு. நம்ம பேச்சு மாறுகிறது, நம்முடைய கேரக்டரே மாறுகிறது, நம் நடை மாறுகிறது. எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, மாற்றி போட்டுறாரு. ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், நம்ம சொல்கிற மாதிரிங்க, கர்த்தரை அறியாத காலத்தில் அப்படி இருந்தேங்க, அப்படி இருந்தேன். என் வாயில் அவ்வளோ வார்த்தை. ஒரு அம்மா சொல்லுவாங்க, என் வாய் திறந்தா நல்ல வார்த்தையே வராது, அப்படி தான் வார்த்தை வரும். என்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கணும், அன்னிலிருந்து ஐயா இந்த வரலாம் அந்த மாதிரி வார்த்தை வாயில் வந்ததே கிடையாது. சண்டை தெருவில் நின்று போட்டதே கிடையாது. இன்னும் நிறைய காரியம் அது மாதிரி தான். அதுதான் புதிய பிறப்பு, அதுதான் மறுபடியும் பிறக்கிறேன் என்று ஒரு சொல்லுகிற வேறு ஜென்மம் வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு பைபிளில். வேறு ஜென்மன்னு மறு ஜென்மத்துக்கு போக வேண்டாம்.
இந்த ஜென்மத்தில் என்ன ஆயிடுதுங்க? வேறொரு ஜென்மம். வேறொரு ஜென்மம்னா வேறொரு சுபாவம். மனுஷீக சுபாவம் மாறி ஆவிக்குரிய சுபாவம், சரீரம் மாறி ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய காரியம், மாம்சம் ஆவி. அல்லேலூயா. இது நமக்குள்ளாக ஒரு புதிய, அதை தான் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது, கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிற நியூ கிரியேஷன். அவன் புது படைப்பு, புதுசாக ஆண்டவர் படைக்கிறார். நீ 30 வயசு வரல ஞானஸ்தானத்துக்கு பெரிய ஆள் தான். ஆனால் ஞானஸ்தானத்துக்கு பிறகு என்ன ஆகுறங்க? நம்ம ஒரு புதிய ஒரு கிருபை. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் நம்மளுக்கு வந்துடுது. அது ஒரு பெரிய அபிஷேகத்தை குறித்து நான் காத்திருக்க வேண்டும். அது ஒரு பெரிய காரியம். இன்னொரு காரியத்தை கூட நீங்கள் திட்டமாக தெரிஞ்சுக்கணும். என்ன காரியம் அப்படின்னா, ஆவியானவர் நம்மோடு கூட வருகிற பொழுது வசனம் சொல்லுகிறது, கடவுள் இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் என்ன பண்ணாராம்? அவன் மீது இறங்கினா, அவர் மீது இறங்கினா. இது என் நேசகுமாரன், இவரிலே பிரியமா. ஆமீன். ஆக ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப கூட பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் நமக்குள்ளாக வருகிறது. ஆனால் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதற்காக வாஞ்சிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்காக ஏங்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி காத்திருக்கிறவர்கள், அப்படி அதற்காக இயங்குகிறவர்கள் இடத்துல ஆண்டவர் ஆவியை அனுப்பி அவர்கள் என்ன பண்ணுறாருங்க? அபிஷேகிக்கிறார். ஆமீன் சொல்லு. அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவமானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது. வாழ்க்கையை மாற்றி போடுகிற அந்த அந்த நன்னடத்தைகள், அந்த பேச்சில் இருக்கட்டும், நடத்தில இருக்கட்டும், எல்லா பார்வையில இருக்கட்டும், எல்லாத்திலுமே இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம். ஞானஸ்தானம் கூட நிறைய பிள்ளைங்க எடுத்துட்டாங்க. நம்ம எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது அவருடைய நடை, உடை, அவருடைய பேச்சு, இதெல்லாம் எல்லாமே மாறி போனோம்ல. ஆனால் இன்னும் பழைய சுபாவத்தில் நிறைய பேர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆலயத்துக்குள்ளே வரப்போ முடியெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? அப்படியே அலங்கோலமாக பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? அப்படியே தான் வராங்க. அப்படியே எப்பொழுது சொல்லிக் கொடுக்குற காரியம், அந்த வாசப்படி அந்த டோர் இருக்குது பாருங்கள், அந்த வாசல் உள்ளத்துக்கு ஆள் வைக்கிற பொழுதே ஸ்கார்ப் கட்டணும் அப்படின்றோம். ஆமீன். அல்லேலூயா. ஸ்கார்ப் கட்டின்னு உள்ளவாங்க. சில அப்படியே வருவாங்க, வந்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் நேரம் கொத்து கட்டுவாங்க, சில கட்டினா கட்டுவாங்க, சில கட்டுறதில்லை. ஆனால் இங்கே நிறைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஒழுக்கத்தில் இருக்கிறதை பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமீன். அல்லேலூயா. எல்லாரும் அழகாக, எல்லா பிள்ளைகள், கோயில் பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் அவ்வளோ அழகாக தங்களை நல்ல ஒரு ஒழுங்குக்குள்ளாக தங்களை அர்ப்பணிக்கிற காரியத்தை பார்க்கிற பொழுது கடவுளுக்கே அடியே நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நமக்குள்ளாக வந்து விட்டார் என்பதற்கு என்ன சாட்சி அப்படின்னா, என் நாவு தான் சாட்சி, என்னுடைய நடை தான் சாட்சி, என்னுடைய உடை தான் சாட்சி. ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் திங்ஸும் ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அந்த இடத்துல நீ போய் ஒரு காரியத்தை பேசுகிற பொழுது உன்னுடைய பேசுகிற தன்மை, இந்த ஆட்டிடியூட், அது ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட், இந்த கிறிஸ்டியன் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னா, வேதம் அதுக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்குது. அப்படிப்பட்ட பாதையில் தான் நம்ம நடக்கணும். நம்ம ஆட்டிடியூடே மாறணும். உலக பிரகாரம் உலக மனுஷனோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? ஒப்பிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அவன் வேறு, நம்ம வேறு. அவள் தான், அவன் செயல் வேறு, நம்ம செயல் வேறு. எல்லாமே என்னாச்சுக்கா? எல்லாமே மாறி போச்சு. அவ்வளோதான். அவன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் இப்படி பண்ணுறான் ட்ரெஸ்ன்றதுக்காக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் அதுக்காக தான் இங்கே எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருங்க? எல்லாத்தையும் ஒடுக்கி எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வச்சு ஒரு கண்ட்ரோல்டு பாதியாண்டு நமக்கு கொடுக்குறாரு. அதுதான் இது ஒரு மார்க்கம், இது ஒரு விசேஷத்த மார்க்கம். இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு நம்முடைய எல்லாமே குதிரைக்கு ஒரு லாடம் கட்டின மாதிரி. நம்மளுக்கு குதிரைக்கு லாடம் இல்லை, அது பேர் என்னது? கடிவாளம். இங்கே கண்ணாண்டு ஒன்று போடுவாங்க இப்படி. அது பேர் எனக்கு தெரியல. கடிவாளம்லேருந்து வாய்க்கு போடுறது கடிவாளம். கண்ணாண்டு ஒரு போடுவாங்க. அது கண்ணு இப்படியும் பார்த்து இப்படியும் பார்த்து டக்கு டக்குன்னு திடீர்னு ஓடிடக்கூடாதுன்றதுக்காக, அது பார்வை நேராக இருக்குன்றதுக்காக கண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு காரியத்தை போடுவார். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்வில் நேராக இருப்பதற்கு அழகான ஒரு ஒழுங்கை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஆக அந்த பாதையில் நடக்க வேண்டியது அவசியம். அப்படி நடக்கிற பொழுது மறுபடியுமாக வேறு ஜென்மமாக நாம் மாறுகிற பொழுது, வேறு சுபாவத்தில், கடவுளுடைய சுபாவத்தில், கர்த்தருடைய ரத்தம் இல்லையா? ஆகவே அந்த வழியிலே நாம் வருகிற பொழுது, அந்த இதை கூட பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை போல மாறணும்னு சொன்னோமே. இப்போ அந்த 1 Corinthians 13 பார்த்தீங்கன்னா அன்புன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அன்பு என்ன பண்ணாது? தற்பொழுது நாடாது, நிறைய வருது இல்லை.
அயோக்கியமானதை செய்யாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்போ ஒரு குழந்தைக்குள்ளான மனம் வருகிற பொழுது உண்மையாக அந்த குழந்தை அன்பில் என்ன இருக்காதுங்க, குழந்தை அன்பில் பராம இருக்குமா? குழந்தை அன்பில் யாராவது விழுந்துட்டு அப்படியே கச்சா சிரிக்குமா? நம்ம பெரியவங்க சிரிப்பாங்க. ஏதாவது நடந்துச்சுன்னா பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே விழுந்துட்டா போதும் நம்மளை கேலி பண்ணுவதற்காக என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அது தெரியாது. அந்த அன்பு என்ற வார்த்தையில் வருகிற ஒவ்வொரு காரியமும் குழந்தை உள்ளந்தால் தான் அந்த உண்மையான அன்பு அங்கே அந்த அந்த அன்பை போல ஆமின்னு சொல்லி அல்லையா. அதுதான் மறுபடியும் பிறக்கிற ஒரு காரியம். மறுபடியும் பிறப்பது என்பது என்ன, புதிய குழந்தை, புதிதாய் பிறந்த குழந்தை போலன்னு வசனம், புதிதாய் பிறந்த குழந்தை போல ஆமேன் அல்லையா. ஆகவே நாம் மறுபடியுமாக பிறப்பது மாத்திரமல்ல, ஜலத்தினாலேயே நாம் பிறக்கணும், ஆவினாலே நாம் பிறக்கணும். ரெண்டுத்திலும் நம்ம பிறக்கிற பொழுது பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக என்ன பண்ணுவோம், நம்ம வெறும் சும்மா கிறிஸ்தன் ஆயிட்டோம் அப்படின்றதுக்காகவே, சர்ச்சுக்கு வரோம் அப்படின்றதுக்காகவே பரலோக ராஜ்யத்திலெல்லாம் நமக்கு இடம் கிடச்சிடும்னு நம்ப முடியாது. ஆமாம் தானே? அப்போ நிறைய இருக்குது. தேர் ஆர் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வி ஷுட் கடைபிடிக்க வேண்டிய கண்டிஷன் நிறையா இருக்குது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகள் முக்கியம். ஆகவே நாம் மறுபடியும் பிறப்பது என்று சொல்கிற பொழுது ஒரு புதிய மனிதனாக, புது சிருஷ்டியாக, புதிய ஒரு படைப்பாக கடவுளுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது, அவருடைய பாதையிலே நாம் நடக்கிற பொழுது, ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஆவினாலே நாம் பிறக்கிற பொழுது, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்து புது ஒரு பிறப்பை நாம் காண்கிற பொழுது, ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்குண்டான வழியை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, காண்பிக்கிறார். அந்த பாதையிலே நடப்பதற்கு நாமும் ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். யாரெல்லாம் இன்னும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிறவன் நீங்கள் ஏங்குங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார், ஆவின் வல்லமையை கர்த்தர் கொடுப்பார், விசேஷித்த வரங்களினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆவின் வரங்கள் என்று நிறைய வரங்கள் உண்டு. அதில் ஒரு அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். ஆகவே அதற்கு எதுக்கு சம்மந்தப்பட்டு அது இருந்தால் தான் ஆவி என்று சொல்லிவிட வேண்டாம். அதற்கு நிறைய காரியங்கள் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியத்தில் சொல்லப்பட்டு, இன்னும் பல இடங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு முன்பதாக கிறிஸ்துவானவர் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாரோ அதே போல் நானும் என்ன பண்ண அந்த ஞானஸ்தானத்தில் வர வேண்டியது அவசியம். அந்த ஞானஸ்தானத்தில் ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஞானஸ்தானம் என்பது ஒரு புதிய கேட்டகிசம் என்று சொல்வார். கேட்டகிசம்னா ஞான போதனை. அந்த ஞான போதனை எப்பொழுது அந்த மனிதனுக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு, அவர் குழந்தையில் இருக்கிற பொழுது, குழந்தை ஞானஸ்தானம் என்பது என் ஆண்டவரை குறித்து சரியான அறிவில்லாமல் இருக்கிற காலத்தில் குழந்தை பிரதிஷ்டைக்காக, டெடிகேஷனுக்காக, கிறிஸ்டனிங்காக கொண்டு வருவது ஞானஸ்தானம் என்று என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. கிறிஸ்டனிங் ஃபங்க்ஷன் வேறு, குழந்தை பிரதிஷ்டை என்பது வேறு, ஞானஸ்தானம் என்பது வேறு. ஞானஸ்தானம் எப்போ கொடுக்கணும்னா, கண்டிப்பாக வாலிப வயதில் அந்த மனிதன் நன்றாக உணர்ந்திருக்கிற அல்லது நல்லது எது கெட்டது என்று தெரிகிற காலத்தில் இந்த ஞான உபதேசங்களை அவர் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து இதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து, அதோடு கூட கிறிஸ்துவானவர் தான் தம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்பதை சொல்லிக் கொடுத்து, கிறிஸ்துவை தவிர வேறொரு இரட்சகர் உலகத்தில் இல்லை என்பதை சொல்லிக் கொடுத்து, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, அவையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவை மனதாறு ஏற்றுக்கொண்டு தன்னையே ஒப்பு கொடுக்கிற அந்த காரியம்தான் அந்த ஞானஸ்தானம் என்பது. ஆமீன், அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது ஏதோ ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள் என்று சொன்னதினாலே ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வதல்ல, அல்லது போதகர் சொல்கிறார் என்று சொல்லி ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வதல்ல. அந்த மனிதனாலே தானாக உந்தப்பட்டு, தானாக அறிந்து ஒரு புது பிறப்பாக அவன் பிறப்பதற்கு தான் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், பாவ சாபத்திலிருந்து விடுபட வேண்டும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ள வர வேண்டும் என்று ஒரு மனிதன் இதை அறிந்து அவன் தானாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஞானஸ்தானம் வகுப்பு எடுக்கிற பொழுது எல்லாரிடத்திலும் கேட்கிற ஒரு முதல் கேள்வி, நான் கேட்குற முதல் கேள்வி இந்த கேள்வி தான். உங்களுக்கு நீங்கள் யார் சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கன்னு கேட்பேன். யார் சொல்லி ஞானஸ்தானம்? அம்மா சொன்னாங்களா, இல்லை உங்கள் யாரா உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்களா,
இல்லை பாஸ்டர் சொன்னாரா, இல்லை பாஸ்டர்மா சொன்னாங்களா, இல்லை யாரும் மூப்பருங்க சொன்னாங்களா, யார் சொன்னாங்க தெரியாமல் யாராவது எங்கள் அம்மா சொன்னாங்க ஐயா அப்படின்னா, சரிம்மா ரொம்ப சந்தோஷம், அப்படின்னா இன்னொரு முறை என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம், நீங்கள் போங்கம்மா அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிடும். பதிலே முடிஞ்சு போச்சு. இப்போ பிள்ளைகள் இல்லையா யாரும் சொல்லலை, நானே என் உள்ளத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம், அப்புறமா அதை எதுக்காக எடுக்கணும்னு சொல்லி கேள்வியில் நிறைய இருக்குது. அது பலருக்கு பலவிதமான பதில்கள் வரும். ஆனால் முதல்ல யாரும் என்ன பண்ணக்கூடாதுங்க, நீ எடுத்துக்கோன்னு சொல்லி போய் என்ன பண்ணக்கூடாதுங்க, எடுத்துடக்கூடாது. இன்னொருத்தர் ப்ரெஷர் பண்ணி, இன்னொருத்தர் உந்துதல் பண்ணி, இன்னொருத்தர் சொல்லி என்ன பண்ணக்கூடாது. யார் சொல்லி, பாஸ்டர் முதல் கொண்டு யாருமே சொல்லக்கூடாதுங்க. வசனத்தை அறிந்து கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு கிறிஸ்து தான் ஒரே வழி என்பதை அறிந்து கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், கிறிஸ்தவன் என்று உலகத்திற்கு பறைசாற்றுகிற ஒரு அழகான சம்பவம் தான் ஞானஸ்நானம். கிறிஸ்துவனுடைய ரட்சகர், என் பாவத்தை மன்னித்தவர் என்று சொல்லி உலகத்திற்கு பறைசாற்றுகிற அனுபவம் தான் இந்த ஞானஸ்நானம். பரலோக ராஜ்யமும் நரகமும் இருக்கிறது, விசுவாச பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அந்த விசுவாச பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியமும் நான் ஆமோதிக்கிறேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகிற காரியம். சட்டத்திட்டங்கள் நமக்கு சொல்லப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற அது நிறைய இருக்கிறது. ஆக அந்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகள் உள்ளத்தில் வேத வசனத்தின் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, முழுமனதாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அப்படி கடைசியில் வசனம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துல அந்த வசனம் வருது, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம். நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பேசிருக்கையில ஜனங்க கேட்குறாங்க. பிரசங்கம் பண்ணுறாரு, ஜனங்கள் குத்தப்படுகிறார்கள். வசனம் என்னாச்சுங்களா, பிரசங்கம் குத்தப்படுதான் பாருங்க. ஒவ்வொரு உள்ளத்திலும் போய் வசனம் பேசுது, அக்னியாக அங்கே கிரியை செய்கிறது. அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு சொன்னால் பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37, 38. இருதயத்திலே குத்துண்டவர்களாகி அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். இங்கே நோக்கம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடு. எதுக்காக விஷயம், பாவ மன்னிப்புக்கு என்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுங்க. பிறகு ஆண்டவர் உங்களை பிள்ளைகளாக மாற்றுவார், பரிசுத்த ஆவியின் வரமெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த புதிய பிறப்பு என்பது இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக வருகிற புது அனுபவம் தான், ஒரு புதிய குணாதிசயம் தான். பழைய மனிதன் கலைந்து போட்டு புதிய மனிதனாக நாம் உருவாக்கப்படுகிற அனுபவம். ஆகவே மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான். மனிதன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்திலே எதை பண்ண முடியாதுங்க, பிரவேசிக்க முடியாது. திட்டமாக மெய்யாகவே சொல்லுகிறேன், மெய்யாகவே இல்லை, மெய்யாகவே சொல்லுகிறேன். You cannot enter into the kingdom, you cannot enjoy the eternal life unless you born again, unless you take baptism by fire of spirit, by and water baptism. இந்த பேப்டிசம் இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பாதைகளை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொண்டு புதிய மனிதனாக பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்குள்ள அடையாளங்களை, அப்படிப்பட்டதான பக்குவங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. கண்களை மூடி செவிப்போம்.